தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சென்னையில் மெரினா பீச் அப்படிங்கிறது சென்னையோட அடையாளங்களில் ஒன்று அப்படின்னு பார்க்கப்படுகிறது. சென்னையோட அடையாளம் மட்டுமல்ல, தமிழகத்தின் அடையாளமும் உலகளவில் ஒரு முக்கியத்துவமான ஒரு கடற்கரையாகவும் பார்க்கப்படுகிறது. மிக நீண்ட கடற்கரை அப்படிங்கிறதே அது வெறும் கரையாக மாறிவிட்டது நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இது கடற்கரையா அல்லது கடை வீதியா அப்படிங்கிற கேட்குற அளவுக்கு அங்கே கடைகளின் பெருக்கம் மிக அதிகமாக இருக்கிறது. அங்கே சுற்றுலா பயணிகளும் உள்ளூர்வாசிகளும் கூட போய் கடற்கரையை முழுவதுமாக அங்கே பார்த்து ரசிக்கக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி மெரினா பீச் இருக்கான்னு கேட்டால் இல்லைங்கிறது தான் பதிலாக இருக்குது. ஆனால் அதற்கு ஒரு முக்கிய முடிவை கொடுத்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். 1400 கடைகளுக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் வெறும் 300 கடைகள் மட்டும்தான் வைக்க வேண்டும். மற்ற கடைகள் அகற்றப்பட வேண்டும். அந்த 300 கடைகளுக்கும் நிறைய விதிகளை விதித்து சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த விதிமுறைகள் வந்தால், இந்த விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டால் மெரினா மீட்கப்படும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நிற்குது. இது தொடர்ந்து நடக்குமா? இந்த எல்லோ இடத்திலும் வெறும் வணிக மையம் அப்படிங்கிற இடத்தை தாண்டி அந்தந்த இடத்துக்கான அதனுடைய பொது நலன்கள் காக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதை குறித்து தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறது. மெரினா பீச் மீட்பு, சர்வம் வணிகமயம், நடைமுறைக்கு முடிவு என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் வழக்கறிஞர் அழகர் செந்தில், பொதுமக்கள் உரிமை விழிப்புணர்வு இயக்கம். வணக்கம் சார். மற்றும் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் சார்ந்த திரு எம்.என். சீனி பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். சார் அழகர் செந்தில் சார், இப்போ இந்த மெரினா பீச் மீட்பு அப்படிங்கிற விஷயங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அந்த மீட்பு அப்படிங்கிற வார்த்தையே கூட மீட்கப்படுகிற அளவுக்கு மெரினா மோசமாக போயிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியே எழுப்புது இல்லையா? அது எப்படி பார்க்கலாம்? வணக்கம். நான் எந்த கட்சி, ஜாதி, மதம், இன, மொழி சாராதவன். ஏன்னா டிஸ்க்ளைமர் ஒரு வாட்டி கொடுக்கணும், ஏன்னா புது நேயர்கள் வரலாம். கடற்கரைக்கு ஏற்பட்ட கரையை துடைத்திட நீதிமன்றம் முன் வந்திருக்கும் வேளையில், தினமலர் உரைகள் நிகழ்ச்சியும் இதற்கு துணை நிற்கும் இந்த வேளையில் எனது உரையை பொதுமக்கள் உரிமை விழிப்புணர்வு இயக்கம் சார்பாக முன்பதிவு வைக்கிறேன். நான் களப்போராளி. யாரோ சொல்கிறத மட்டும் கேட்டுக்கிறது இல்லை, நான் களத்துலையும் பார்க்குறேன். சில பேர் சொல்கிற நியாயமான விஷயங்களையும் எடுத்துக்கிறேன். ஸோ பொதுமக்களோட கருத்துக்களையும் கொண்டு வரேன். ஒரு ஆள் 2 ஆள் சொல்கிறத எடுக்கிறதில்ல. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி மெரினா பீச் அப்படின்னாலே நீங்கள் அடையாளம்னு சொன்னீங்க. நான் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன், ஒரு அழகான அடையாளம். ஏன்னா பீச்னாலே ஒரு பீச் வியூ அப்படின்வாங்க. ஸோ செகண்ட் லாங்கஸ்ட் பீச், அர்பன் பீச் நம்மளோடது செகண்ட் லாங்கஸ்ட் பீச். ஸோ ரெண்டாவது ஒரு நீண்ட கடற்கரை, 6 கிலோமீட்டர் முதல் 13 கிலோமீட்டர் வரை இருக்கக்கூடிய அந்த பீச். நான் பிறந்தது வண்ணாரப்பேட்டை, வளர்ந்தது ராயபுரம். எனக்கு பீச் பழசு இல்லை. நான் குழந்தைகள்லேருந்தே பீச் பார்த்துருக்கேன். ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 100-200 கடைகள் இருந்தால் பெரிய விஷயம். அந்த காலத்தில் சங்கம்னு வச்சாலே அண்ணா சமாதிக்கிட்டு இருக்கிறதுனால அண்ணா சதுக்க நடைபாதை வியாபாரி சங்கம் தான் அந்த காலத்துலேருந்தே இருக்குது. அப்போ 2 வகையான சங்கம் தான் அது இருந்தது. ஒன்று மேல் சங்கம், இன்னொன்று கீழ் சங்கம். மேல் சங்கம் அப்படின்றது இந்த ரோட்டு ஓரமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம், பிளாட்ஃபார்மில் வண்டி போய் நிற்குது, அது பக்கத்தில் இருக்க கடைகள். ஏன்னா வண்டி எடுத்தோடனே சில பேர் எதாவது பசிக்கும், வாங்கிட்டு போகலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும், இல்லை வாங்கிட்டு கடற்கரைக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. கீழ் சங்கம் அப்படின்றது கடலில் அந்த நீரை ஒட்டி இருக்கக்கூடிய சங்கம்லாம் கீழ் சங்கம். இதுதான் கணக்கு. அப்போ என்னென்னா, அப்போல்லாம் பர்மனெண்ட் கடையெல்லாம் கிடையாது. தள்ளு வண்டியில் இல்லைன்னா கையில் முருகு தகரம், இல்லைன்னா அந்த டப்பா, அந்த டேசான்னு சொல்லுவாங்க, அதில் அந்த சுண்டல், மாங்காய் இதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு நல்ல வியாபாரிகள், அதெல்லாம் ஒரு கலங்கப்படாத வியாபாரிகள் அவங்க வாழ்வாதாரத்தையும் பார்த்துட்டு மக்களுக்கான தேவையும் கொடுத்தாங்க. மக்களும் ரசித்து பார்த்த ஒரு கடற்கரை இன்று கரையாகி போனது மர்மம் என்ன அப்படின்னு பார்த்தா, இதில் எல்லாமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓட்டு வங்கி, பணம், சுய வளர்ப்பு, அதாவது செல்ஃப் டெவலப்மெண்ட், தன்னைத்தானே வளர்த்து கொள்ளுதல், இதெல்லாம் தான் நான் யார் கெத்து காட்டுறது. இந்த மாதிரி விஷயங்களில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிட்டத்தட்ட 1450 கடைகள் உள்ளே உட்காந்துருக்கு. இன்றைக்கி நீதிமன்றம் அதை 300 கடைகளை குறைக்க சொல்லும் போது இதை இன்னும் கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கும் நீதிமன்றம். என்னன்னா 300 ஒரு 400-500 கடைகளை ஆக்க வேண்டியிருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த கடைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மீன் வளர்ப்பு, கடலில் மீன் உற்பத்தி ஆகும் காலம்னு ஒன்று இருக்குது. ஏப்ரல் மாதம், மே மாதம்.
இந்த 2 மாதம் வந்து கடலில் வந்து உள்ளே போக தடை. அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த கடைகள்லாம் யார் ஒரு காலத்தில் போட்டாங்கன்னா, அந்த மீனவர்கள் வந்து மீனவர்கள் இல்லாமல் மீனவர்களை சுற்றி இருக்கக்கூடிய சார்ந்த குடும்பங்கள் போட்டாங்க. இப்போ இந்த மீனவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம 2 மாதம் சும்மா இருக்கணுமே, நம்ம ஏதாவது ஒரு டைம் சீசன் பிஸ்னஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு சீசன் பிஸ்னஸ் கடையை போட்டு அது சீசன் பிஸ்னஸ் ஒரு சில பேர் போடுறாங்க. ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கவுன்சிலர்கள் 2 வகை, நம்ம மாமன்ற உறுப்பினர்கள் 2 வகை. ஒரு வகை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கடைக்கு இவ்வளோ அப்படின்னு ஒரு கட்டிங், வார சந்தா, ஆள் சந்தா இப்படின்னு ஒரு சில நல்ல கவுன்சிலர் இருக்காங்க. எனக்கு காசு பண்ணலாம் வேணாயா, நீ ஏதோ வாழ்வாதாரம் படிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. அதுலேயே இன்னொரு கவுன்சிலர் கவுன்சிலர் நல்லவராக இருப்பார். அவரை சுற்றி இருக்கக்கூடிய அல்லக்கைகள் இருக்குல்ல, அவங்க சம்பாதிக்கணுன்ற எண்ணம். இதனால் கடைக்கு வந்து இவ்வளோ காசு இவ்வளோ இது அப்படின்னு ஒன்று போவோம். நான் கேள்விப்பட்டது என் காதுக்கு வந்தது. அது எந்த அளவுக்கு உண்மைன்றதை வந்து காவல்துறையோ இல்லை புலன் விசாரணை பண்ணிக்க வேண்டியது என்ன, இல்லை மீடியாவோ இல்லை இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட்டோ பண்ணுங்கள். 4 அதாவது சந்தா வரும்போது ஒரு புது கடை இன்றைக்கி எடுக்கிறோன்னா, இன்றைக்கெலாம் வந்து புது கடை உள்ளே கொண்டு வரணும்னா 2 லட்ச ரூபா வேணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 4 பங்கு 4ல் ஒரு பங்கு வந்து கார்பரேஷனுக்கு போயிடுதான். இது வந்து இல்லீகலான விஷயம். ஒரு பங்கு காவல்துறைக்கு போயிடுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு பங்கு வந்து சங்கத்துக்கு போகுது, அது வளர்ச்சிக்காக போகுதுன்றாங்க. ஒரு பங்கு கவுன்சிலர் சம்மந்தப்பட்ட ஆளுங்களுக்கு போகுதுன்றாங்க. அப்போது இதெல்லாம் யாரை வச்சு, அதாவது தும்ப விட்டு வாழ பிடிக்கிறது, வாழை பிடிச்சி தும்ப பிடிக்கிறான்னு தெரியல. ஸோ இப்போ இதெல்லாம் சரி பண்ணணும்னா, இப்போ இந்த ஒரு நாளில் வந்து இந்த 300 கடையில் எடுங்கன்னா, இன்றைக்கி போய் எடுத்தாங்கன்னா அது தவறாயிடும். ஒரு வருஷம் ஃபுல்லாக ஆய்வில் ஏற்கனவே இருந்துக்கணும். இதில் யார் மெயினான இதுனா, அதிகாரிகள் மெத்தனம். இந்த அதிகாரிகள் மெத்தனம் காட்டுவதால் அவர்களை அதிகாரி என்று குறிப்பிடாமல் சதிகாரி என்று தான் குறிப்பிடுவேன். என்ன காரணம்? தொடர்ந்து பேசலாம். ஒரே விஷயம், அந்த பாயிண்ட் சொல்லிடுறேன். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மாதம் அவங்க ஆய்வு பண்ணாங்கன்னா எத்தனை கடை சாத்தியே கிடக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். மற்ற நேரத்தில் பண்ணுற 24 மணி இருக்கக்கூடிய வியாபாரிகள் தொடக்கூடாது. இந்த டைம் பாஸுக்கு வரவங்களோட எடுத்தாலே 700 கடைகளுக்கு மேலே போயிடுன்றது அங்கே இருக்கக்கூடிய நல்ல கடைகளோட அவங்களுடைய கருத்துக்களை தான் நான் வந்து என்னுடைய வாய்ஸாக நான் பதிவு பண்ணுறேன். நன்றி சார். சார் சீனி பாண்டியன் சார், இப்போ இந்த கடைகள் எல்லா இடங்களிலும் கடைகள் அப்படிங்கிறது இருக்குது. அது வணிகமயமாக்கப்பட்ட அந்த வளாகங்களுக்குள்ளே நடக்கிற வியாபாரங்கள் என்பது முன்னேற்றத்துக்கு முக்கியம்தான்னா கூட, இது மாதிரியாக நடக்கிற அந்த வியாபாரமும் முக்கியம்தான். அது விளிம்பு நிலை மக்களோட ஒரு வாழ்வியல் முன்னேற்றத்திற்கான ஒரு இடமா பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்க சமயத்தில் இந்த திடீரென்று ஒரு 1400 கடைகள்லேருந்து வெறும் 300 கடைகள் அப்படின்னு எடுத்துகிட்டு வர்றது சரியான முடிவாக இருக்குமா? ஏன் இங்கே பீச்சில் இவ்வளவு கடைகள் மிக அதிகமாக, நம்ம சாதாரணமாக போனால் கூட அதிகமாக இருக்குது? என்ன, இந்த 2 கேள்வியும் உங்ககிட்ட நான் முன்வைக்க விரும்புகிறேன். வணக்கம். எம்என் சீனி பாண்டியன், தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை காஞ்சி மண்டல செயலாளர். எங்களுடைய தலைவர் முத்துக்குமாரின் ஆணைக்கிணங்க இந்த தினமலர் உரைக்கல் நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது சார், இப்போது நம்ம நீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய இந்த உத்தரவு எங்களுடைய வியாபாரி சங்கம் சார்பாக பார்த்திங்கன்னா, நாங்கள் அதை ஒரு சைடு வரவேற்கணும்னு தான் நாங்கள் சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சார் சொன்ன மாதிரி கடல் அழகை கடை வீதியாக மாற்றப்பட்டு, அதாவது கடற்கரைக்கு சென்றால் அழகை ரசிக்கலாம் என்ற எண்ணங்கள் மக்கள் மத்தியில் மாற்றப்பட்டு அதை கடை வீதியாக மாற்றப்படும் போது அனைவருக்கும் இது ஒரு மன கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது தான். வியாபாரம் சம்பந்தமாக பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அங்கே முதல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்வாதாரத்திற்காக கடை வச்ச நிலைமைகள் போய் பெரிய பெரிய முதலாளிகள், இப்போ முதல்லலாம் சார் சொன்ன மாதிரி பீச்சில் கடை வச்சுருக்கிறவங்கெல்லாம் அன்றைக்கி அவங்க குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறதுலையும் அவங்களுடைய அன்றைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதில் தான் அன்னைக்கு நிலைமை இருந்தது. ஆனால் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் நம்ம அந்த இடத்துல பெரிய பெரிய கடைகள்லாம் போட்டு பெரிய பணம் சம்பாதிக்கக்கூடிய பெரிய முதலைகள்லாம் அங்கே வந்துட்டாங்க. அதனால் இல்லை, அங்கே ஒரு வாடகை இல்லாமல் அந்த இடத்துல போட்டி போட்டு கடை நடத்துங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். கண்டிப்பாக அந்த இடத்துல விளிம்பு நிலை மக்கள் தானே அந்த கடையை நடத்துகிறாங்க. நீங்கள் பெரும் முதலாளிகள் முதல் போட்டு பண்ணுறாங்கன்னு சொல்கிற அளவுக்கு அங்கே இருக்கு சார். பெரிய கடைகள்லாம் இருக்குது, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது சிறு கடைகளில் வந்து நம்ம இந்த 300 கடைகள் அனுமதிச்சிருக்காங்கன்னா இன்னும் ஒரு 100 கடையை கொஞ்சம் நம்ம மாநகராட்சி கோர்ட்டில் சொல்லி அதை வாங்கலாம். அந்த கடைகளை கூட முறைப்படி யாருக்கு கொடுக்கணுமோ, யார் அந்த இடத்துல தகுதியான ஆட்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக மாநகராட்சிக்கு தெரியும். அதை வந்து வேற பணத்துக்காக எதையுமே நம்ம செய்யாமல்
அதில் பாதிக்கப்படக்கூடியவங்களுக்கு, வாழ்வாதாரம் இழக்கக்கூடியவங்களுக்கு அந்த 300 கடையோ சார் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 100 கடை போடுறாங்க அப்படின்னா அந்த கடைகளை வந்து சரியான ஆட்களுக்கு கொடுத்தால் அது நியாயமாக இருக்கும். ஆனால் 1400 கடையும் நம்ம அந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா நிச்சயமாக அது வந்து நம்ம கடலுடைய தன்மையை வந்து நம்ம உணர முடியாது, அந்த அழகை ரசிக்க முடியாது. கடை வீதியாக தான் நம்ம அதை பார்க்க முடியும். சார், இந்த கேள்வி நான் இந்த இடத்துல வச்சே ஆகணும். சொல்லுங்க. அந்த பீச்சில் இருக்கிற மக்கள் வந்து சாதாரண மனிதர்கள், ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகரணும்னு நினைக்கிற மக்கள் அங்கே கடை வச்சிருக்காங்க. கண்டிப்பா சார். ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும் அப்படின்லாம் நிறைய பேசுறீங்க. கண்டிப்பா. இங்க பெரும் பெரும் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் ஆக்கிரமிப்பு பண்ணலையா? ஆ. அதற்கு ஏன் இந்த குரல் வரமாட்டேங்கிறது? அதான். எளிய மக்கள் அப்படிங்கிறதால நம்ம ஈஸியா அதை தான் டார்கெட் நான் சொல்ல பண்றோமா? வரேன் சார், அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். இப்போ வந்து இந்த மெரினா பீச்சை தாண்டி இதுக்குள்ள இது சார் சொன்னாங்க, இப்போ நம்மளும் சொல்லியிருக்கிறோம். தமிழகத்தில் உள்ள அனைத்து கடை, அதாவது நடைபாதை நடப்பதற்கு தான். நடைபாதை கடை போட்டு சம்பாதிப்பதற்கு நம்ம அரசாங்கம் கொடுக்கவில்லை. நடைபாதை நடப்பதற்கு இன்னைக்கு எங்களுடைய பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நாங்கள் ஒரு மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம் சம்மந்தப்பட்டவங்ககிட்ட. இப்போ ஒரு அருகில் உள்ள ஒரு கோவூர் என்ற இடத்துல பள்ளி அருகில் நடக்கக்கூடிய, பள்ளி குழந்தைகள் நடக்கக்கூடிய இடத்துல ஓட்டல், சில கடைகள், தீமண்ட கடைகள்லாம் வந்து கொஞ்சம் மீடியமாக போட்டிருக்காங்க. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா பள்ளி குழந்தைகள் கூட நடக்க முடியல. இதை அங்கே இருக்கிற மாநகராட்சியோ நகராட்சியோ அது சம்மந்தப்பட்ட இடத்த அவங்களுக்கு வந்து அந்த இடத்த கொடுக்கறதுக்கு வந்து தகுதி கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நடப்பாதை. அதனால் அவங்களுக்கு அதுக்கு மாநகராட்சிக்கு உட்பட்ட கடைகளில் வாடகைக்கு எடுத்து அவங்க அதை பண்ணலாம். இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு நடைமுறைக்கு கொண்டுட்டு வரணும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, முதல்ல ஒரு கீரை விற்கிறவங்க, ஒரு பூ விற்கிறவங்க தான் அந்த அன்றாட வாழ்க்கையை ஓட்டுவதற்கு இருந்தாங்க. இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டியான வண்டியில் 10 மூட்டை 15 மூட்டை வெங்காயத்தை 10 மூட்டை 15 மூட்டை வெங்காயத்தை மொத்தமாக எடுத்து அதை நம்ம அதாவது வேலைக்கு ஆட்கள் வைத்து, இந்திக்காரங்களாம் இப்போ 400 ரூபா, அதை சொல்லலாமான்னு தெரியல, ஒரு 400 500 கொடுத்து ஓப்பனாக சொல்லலாம். ஆமாம் 500 ரூபா 400 ரூபா கொடுத்தா சம்பளத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க பெரிய ஒரு குட்டியானையில் ஒரு 15 மூட்டை 20 மூட்டை எடுத்துகிட்டு வந்து பாட்டாக போடுறாங்க. ஒரு பாட்டில் ஒரு 25 மூட்டை இறக்கிறது, ஒரு பாட்டில் ஒரு 10 மூட்டை இறக்கிறது, அங்கே ஒரு ஆளை போட்டு வியாபாரம் பண்ணுறாங்க. இது மாதிரியான வியாபாரங்கள் பண்ணும்போது நடுத்தர எங்களை மாதிரி ஒரு கடை வைத்து, இப்போ நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 25 வருஷமாக கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். வாடகைலாம் பார்த்தீங்கன்னா 14,000 ரூபா, ஒரு நாளைக்கு 500 ரூபா கணக்கு வாடகை வரும். இந்த வாடகை, அட்வான்ஸு, மாநகராட்சி லைசன்ஸு இதெல்லாம் கொடுத்து நாங்களும் கடன் நடத்தும் போது அவங்க எதுவுமே இல்லாமல் அதை பெரிய ஹோல்சேல் லெவலில் பண்ணும்போது எல்லாருக்கும் அது பாதிப்பு வரும். தொடர்ந்து உங்களோட கேள்வியை தான் நான் அழகர் செந்தில் சாருக்கு வைக்க விரும்புகிறேன். சார், ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு. மெரினாவில் கடை வைத்திருப்பவர்கள் இல்லை நடைபாதையில் கடை வைத்திருப்பவர்கள் எல்லாம் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல, பெரும் முதலாளிகள், பெரும் முதலீடுகள் அங்கே போடப்பட்டிருக்குன்றாரு. அதோட உண்மை நிலை என்ன சார்? அப்படியா இருக்கா? நீங்கள் கேட்டிங்கன்னா முதல் போட்டு இருப்பவர்களுக்கும் விளிம்பு நிலைன்னு சொன்னீங்கல்ல, இந்த விளிம்பு நிலையில் இருக்கவங்கள வந்து வாடகை எடுத்துக்கிட்ட மாதிரி முதல் போட்டவன் வந்து வேற ஒரு ஆள். இப்போது ரிட்டு பெட்டிஷன் போட்டு மாற்றுத்திறனாளிகள்னு ஒரு கடை வைப்பாங்க, ஒரு டிப்போ வைப்பாங்க பார்த்தீங்களா? அதில் என்னைக்காக பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி உட்காந்துக்க மாட்டார். உட்காந்துருக்க வேறு கேட்டால் எங்கள் அக்கா, எங்கள் அண்ணன், என் தம்பி, என் மாமான்றவர். இதை எத்தனை காலத்துக்கு ஏமாற்றுவாங்கன்னு இன்னும் தெரியல. உண்மையிலே மாற்றுத்திறனாளி ஒரு கடைனா அந்த மாற்றுத்திறனாளி தான் இருக்கணும். அந்த மாதிரி யார் பேரில் கடை இருக்கிறது செக் பண்ணணும். இது அதிகாரிகள் இப்போ நீதிமன்றத்தில் நான் கேட்கக்கூடிய ஒரே விஷயம், தயவு செய்து இனிமேல் அதிகாரிகள் நம்பாதீங்க. அதிகாரிகள் கை கோர்க்கிறார்கள். 120BA போடணும், கூட்டு சதியிலையும் இவங்க சேர்க்கணும். இல்லை சார், இப்போ மெரினாவில் பார்த்தா சாதாரணமாக தெரியும், மீன் கடை இருக்கும், பொம்மை கடைகள் இருக்கும், ரிங்கு போகிறது, இதெல்லாமா பெரிய முதலாளிகள் வந்து முதல் போடுறாங்கன்றீங்க. கேடுங்க, நல்லா கேடுங்க. அப்படி மட்டும் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அங்கே மட்டும் 1450 கடையில் எத்தனை கடை என் கடைன்னு இந்த ஒரு கணக்கு எடுத்தால் யார் பெரும் முதலாளிகள்? ஒரு சாதாரண மனிதனும் ஒரு கடை தான் போட முடியும். ஒரு 10 கடை அண்ணனோட கடை அப்படின்னா அப்போ அங்கே நிற்கிறது வெளிமணியால் வருவாங்க, இல்லை மேல் முதலாளி வருவாங்களா? யார் வருவாங்க? இல்லை 10 கடைகள் ஒரு ஆளுக்கு இருக்குன்றீங்களா? பானிபூரி கடை சென்னையில் போடுறதுல ஒருத்தருக்கு 7 கடை 8 கடை லோட் மாதிரி இருக்குது. ஒரே ஆள் 8 கடை. லெமன் ஜூஸ் கடை 10 கடை ஒரே கடை. இவங்களாம் யார்? எப்படி போடுவாங்க தைரியமா? பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போடுறாங்க. இப்போ நீங்கள் கேட்குறீங்க நடைபாதை. நான் எனக்கு ஆச்சரியம், கடவுள் வைக்கிற விஷயங்கள் சொல்கிறேன். நடைபாதையில் நடக்கிறது மட்டுமே மை பாத் மை ரைட்டு நான் ஃபைட் பண்ணுவேன். இன்றைக்கி அதே நடைபாதை வியாபாரி சங்கத்தில் என்ன ஒரு மெம்பராக வந்து எலெக்டட் மெம்பராக போட்டிருக்காங்க. எனக்கு என்ன வருத்தம்னா, நடைபாதை நடப்பதற்கு
ஒரு வியாபாரி வந்து ஒரு கடையை எடுத்து வாடகை வச்சு வசூல் பண்ணி போடுறாங்க. இந்த இடத்துல நடைபாதை ஏன் ஒரு சில இடத்துல கவர்மெண்ட் விடுதுன்னா, அதுக்கு கூட வழி இல்ல. சரி பரவால்ல தன்மானத்த விட்டு வராங்கன்னா குடுக்கலாம். ஆனா, நான் பெரிய கார்ப்பரேட் கம்பெனில ஒர்க் பண்றேன். எனக்கு சைடு இன்கம் வேணும். நான் ஐஸ்கிரீம் கடை போடுகிறேன். நான் சாட் கடை போடுகிறேன். நான் என் ஒய்ஃப், என் குழந்தை எல்லாம் நிக்க வச்சுக்கிறேன். அப்ப இது எதை நோக்கி செல்கிறது? 1. இந்த 2 இப்படியான கடைகள் இத்தனை 300 கடைன்னா நீங்க கிட்டத்தட்ட 1100 கடைகள் இப்படியான கடைகளா இருக்குன்னு சொல்ல வருது கவர்மெண்ட். மெரினாவுல மட்டும் சொல்ல, நீங்க வெளியிலயும் கேட்டதுனால வெளியிலயும் சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு இதுதான் ஒரு பிளாட்ஃபார்ம்னு வச்சுக்குவோம். அறிவு சார்ந்த அதிகாரிகளையும் கேட்கிறேன். டாப் லெவல் வரையும் கேட்கிறேன். இது நடைபாதை கடை தானே? இந்த நடைபாதையில நீங்க கடை போடுறதுக்கு முன்னாடி பிளாட்ஃபார்ம்ல ஒரு பொல்லாட்ஸ் வைக்கிறதுல உங்களுக்கு என்ன கேடு? இப்படி ஒரு பொல்லாட்ஸ், இப்படி ஒரு பொல்லாட்ஸ், இப்படி ஒரு பொல்லாட்ஸ், இப்படி ஒரு பொல்லாட்ஸ் வச்சா யாராவது கடை போட்டுருக்க முடியுமா? நடக்கிறவங்களும் அதை பாதுகாப்பாக பிடிச்சிருப்பாங்களா? ஒரு பல கோடி செஞ்சு பிளாட்ஃபார்ம் போட்டேன். நீங்கள் ஒரு சில லட்சங்கள் செஞ்சு அந்த பொல்லாட்ஸ் ஏன் போடலன்னு கேட்டால் இன்றைக்கி வரையும் அதுக்கு வாய் திறக்க முடியல. அப்போது இன்றைக்கி யார் இதை குற்றவாளின்னு கேட்டிங்கன்னா, எவிக்ஷன்ற பேரில் கடையை போட அனுமதிக்கிறீங்க. அதுக்கு கவுன்சிலர் இருந்து சில எல்லா கவுன்சிலரும் சொல்ல, கட்டிங் வாங்குற கவுன்சிலரு, அந்த அல்ல கைங்க, போலீஸில் சில பேர் வாங்கிக்கிறீங்க, இலவச உணவு வாங்கிக்கிறீங்க, 100 ரூபாய் வாங்கிக்கிறீங்க. அப்போ இதெல்லாம் தாண்டி அவங்களை போட விட்டு திடீர்னு 6 மாதம் கழிச்சு எவிக்ஷன் போது இந்த பொதுமக்கள் வியாபாரிகள் கோச்சிப்பாங்களா மாட்டாங்களான்னு ஃபஸ்ட்டு கேள்வி. 2வது, கார்பரேஷன் வரணும், ஹைவேஸ் வரணும், போலீஸ் வரணும், இவ்வளோ பேர் மேன் பவர் வேஸ்ட்டு, மக்கள் வரி பணம் வேஸ்ட்டு, மற்ற வேலையை பார்க்க முடியாமல் போச்சு. இதுக்கெல்லாம் யாரும் காரணம்? அந்த ஏரியா அதிகாரிகள் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிருந்தாலும் யாரெல்லாம் அந்த ஏரியா அதிகாரிகள் அவங்களோட சொந்த காசில் போய் மொத்தத்தையும் வாங்குங்க, செலவு நடத்துங்க, வழக்கு நடத்துங்க. இந்த வியாபாரிகள் பாதிக்கப்பட்டால் அந்த நஷ்டம் அவங்க சொந்த காசு கொடுங்க. அடுத்தபடி ஒரு பையன் வந்து கேட்பானா? இதுக்கு யாரும் பண்ணுறது கிடையாது. ஆனால் இப்போ நான் என்ன சொன்னால், நடைபாதை வியாபாரிகள் போடும்போது அவங்கள்ட்ட காசை கைவிட்டு வாங்குறவங்கள இதை விட ஒரு கேவலமான பிறவிகள் கிடையாது. அவங்களோட இலவச சாப்பாடு வாங்குற பிறவிகள் கிடையாது. எந்த அரசு வந்தாலும் நல்ல சம்பளம் கொடுக்குது, நல்ல படி கொடுக்குது. ஆனால் இதை தாண்டி நீ பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ மெரினாக்குள்ளேயே திருப்பி நான் நம்ம சப்ஜெக்ட்குள்ளேயே வரேன். இது மட்டும் கடைகளை பார்த்தீங்க, எத்தனை கடைகளோட ஆயில் ஒருத்தர் சொல்கிறாரு, மீன் துடிக்க எடுத்து போய் கொடுத்தான், துடிக்க பிடிச்சி கொடுக்குறாரு. அதை ஆயிலை போட்டு எடுத்தால் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். நாற்றம் வருதுன்னா மீன்லேருந்து நாற்றம் வராது. அப்போ எவ்வளோ கேவலமான அந்த ஆயில். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஏன் கோமால இருக்கீங்க? ஏன் கோமால இருக்கீங்க? 2வது, போதை வஸ்துக்கள். மெட்ரோ ரயில் நடக்குது பணி, ஒரு ஏரியாவில் பிடிச்சி கொடுத்து இதே இடத்துல நான் பேசியிருக்கேன், தினமலர் உரைகள் பேசியிருக்கேன். ஒரு பீகாரில் வந்த பையன் வந்து அன்சு போடுறான், போலீஸ் கூடயே நிற்கிற பையன். அந்த இடத்துல அன்சு போடுறத பிடிச்சி கொடுக்குற அந்த போலீஸ் எந்த கடையில் இல்லை சார்னு கேட்குறாரு. அப்போ வியாபாரிகள் நீங்கள் அசிங்கப்படுத்துகிறீர்களா, இல்லை உங்களை நீங்களே அசிங்கப்படு? அப்போ உங்கள் கடையில் எல்லா கடையும் இருக்குன்னு தெரிஞ்சா அப்போ அந்த பேட்ரோல் எதுக்குன்னு நான் கேட்குறேன். அந்த பேட்ரோல் எதுக்கு, அந்த போலீஸ் எதுக்குன்னு கேட்டால் என் மேலே கோச்சிக்கிறீங்க தவிர நாங்கள் கெஞ்சிரோம், ஐயா விற்றுக்கிறோன்னு நீங்கள் திட்டணும். இது உள்டாவாக மாறும்போது போதை வஸ்துக்களை இப்போ என்னென்னா, இப்போ உள்வாடகைக்கு விட்றாங்க. பெரிய ஆளுங்க வெளியில் எடுத்துக்கிட்டு தமிழ்காரங்க மாதிரி இந்திக்காரங்க விட்டுருக்காங்க. அந்த பீச்சில் பல இந்திக்காரங்க இருக்காங்க. இவங்களும் அதே பீகார் எங்கே வருவாங்க. வரும்போது சுண்டல் விற்கும்போது கீழே ஒரு 2-3 பாக்கெட் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு சொன்ன கேள்வி, வச்சு விற்கிறாங்களா? யார் விற்பாங்க தெரியும், மேலே பார்த்தா சுண்டல். இவங்களை யார் ஆய்வு பண்ணுறது? சார், நான் இப்படி ஒரு கேள்வி கேட்குறேன். தமிழகத்தில் தமிழக போலீஸுக்கு தெரியாமல் கூட இந்த விஷயத்த பண்ணிட முடியும். ஒரு பீகார்காரன் வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் இந்த வியாபாரத்தை பண்ணிட முடியுமா? எங்களுக்கு தெரியாம பீச்சில் யார் எங்கே இருக்கணும்னு யார் சொல்கிறீங்க? பீச்சில் இருக்கிற பீகாரியோ வடமாநில இளைஞரோ வந்து ஒரு கஞ்சா விற்கிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியாமல் அதை நடக்கும். இப்போ நான் கேட்குறேன், மக்களுக்கு தெரிஞ்சிச்சுங்க என்ன பண்ணுவாங்க? நீங்கள் மக்கள் புகார் கொடுத்தா அவனுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? போல 2 தடவை மூஞ்சியை கிழிச்சிருக்காங்க, என்ன 2 தடவை கொலை முயற்சி மேலே யார் எனக்கு சப்போர்ட் வந்தாங்க? எந்த மொத்தம் முதல்ல ஒரு 100 மக்கள் போகிறாங்கன்னா, இல்லை அங்கே இருக்க வியாபாரிகளை சொல்கிறேன் நான். அங்கே இருக்கிற வியாபாரிகளுக்கு நாளைக்கு ஒன்றும் இல்லை, இவன் வந்து சாதாரண ஒரு ஆளாக வருவானா? இவன் பின்னாடி ஒரு பேக்கப் இருக்கும்ல, உன் வியாபாரத்தை நீ ஏன் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நாளைக்கு அவன் கடையை எடுப்பாங்கன்ற பயம் வரும்ல. இன்றைக்கி தனி மனிதர்கள், நல்லவர்கள், நேர்மையானவர்கள், துறை அதிகாரிகள் இருந்தால் கூட, நான் வெறும் பக்கா எல்லா அதிகாரிகளும் தப்புன்னு சொல்ல, அதிகாரி நேர்மையானவர்கள் கூட அவர் குரல் கொடுத்தானா ஐயோ வேலையை பாரியான்னு சொல்லக்கூடிய காலத்தில் நம்ம நிற்கிறோம். நேர்மையானவன் தாக்கப்படுவான். சமூக எங்களுக்கு இப்போ சம்பளம்லாம் இருக்கும், எங்களுக்கு என்ன பாதுகாப்பு? நீதிமன்றம் என்ன பண்ணணும்னா, எங்கள் அதிகாரி நம்பாதீங்க, திருப்பி சொல்கிறேன், தயவு செய்து அதிகாரி நம்பாதீங்க, எங்களை நாளில் வைங்க, ரிப்போர்ட் கேளுங்க, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. இது மாதிரி இந்த மெரினால எந்த பொது விஷயத்துலையும் எங்களை கேளுங்க, ரிப்போர்ட் கொடுக்குறோம், மலைச்சு போயிடும். பேரும் இங்கே இருக்க பொதுமக்கள் எல்லாம் வெளியே வந்துருவாங்க, அதிகாரிலாம் உள்ளே போய் வரணும், அந்த லெவலுக்கு நின்றோம். தொடர்ந்து பேசலாம் சார். சீனி பாண்டியன் சார், அவர் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறாரு, பீச்சில் மட்டும் நடக்கல, அதை தாண்டியும் நிறைய பேச வேண்டியிருக்கு அப்படின்னு. நம்ம இந்த தலைப்பை ஒட்டியே அந்த கேள்வியிலே இருக்குது, சர்வமும் வணிக மயம் அப்படின்னு. நீங்கள் பீச்சில் மட்டும் இல்லை, பார்க்கலையோ நீங்கள் சொன்ன மாதிரி வீதிகளிலையோ நிறைய பார்க்க முடியுது. ஆனால் குறிப்பாக சென்னைக்குள்ளேயோ இல்லை முக்கிய நகரங்களுக்குள்ளேயோ நிறைய பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் நிறைய கடைகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. அது கார்ப்பரேஷனோ
பர்மிஷன் கொடுத்தும் இருக்குது, இல்லை ஆக்கிரமிக்கப்பட்டும் இருக்குது, அல்லது சார் சொல்கிற மாதிரி அந்தந்த கவுன்சிலர்கள் அரசியல்வாதிகளை அனுசரிச்சும் இருக்குது. இது இப்படி பட்டவர்தனமாக இருக்குது அப்படின்னாலும் ஏன் இது ஒரு முடிவுக்கு வரவே இல்லை? இது முடிவுக்கு வருவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறதா? சாத்தியம் இருக்குது சார். அரசியலுடைய அதிகாரிகளும் அரசாங்கமும் முழு மூச்சாக இந்த வணிகம் செய்வதிலே அந்த ஒழுங்குமுறையை கரெக்டாக சரி செய்தால் நிச்சயமாக இதில் சாத்தியம் இருக்குது. சார் சொன்ன மாதிரி தமிழகம் முழுவதுமே, குறிப்பாக சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய சிவன் பார்க்கு பக்கத்திலேயாக இருக்கட்டும், இல்லை எந்த பகுதியாக இருந்தாலும் அதிலே கடை வணிகர்களை விட தெருவோர பாதைகள், அதாவது அவர் வாடகை கொடுக்க மாட்டார், அட்வான்ஸ் கொடுக்க மாட்டார், கார்பரேஷன் லைசன்ஸ் கட்ட மாட்டார், ஆனால் பார்த்தீங்கன்னா கல்லா மட்டும் அவருக்கு நிறைஞ்சிருக்கும். அதுவே நாங்கள் கடை வச்சு உரிமையாக காலங்காலமாக நாங்கள் கடை வச்சுருக்கிறவங்க வாடகை கட்டணும், அட்வான்ஸ் கொடுக்கணும், மாநகராட்சி வரி கட்டணும், அனைத்தையும் கட்டின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் அதே அந்த நிலைமை தான் இருக்கும். இதை அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் நினைத்தால் மட்டுமே, அதாவது முதல்ல எம்ஜிஆர் ஒரு பாட்டு பாடியிருப்பார் பாருங்க, அந்த திருடனா பார்த்து திருந்தால் விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, நானா பார்த்து நான் திருந்தணும் அப்படின்னா தான் அந்த இதை நம்ம சமுதாயத்தை கொண்டு வர முடியும். இதை அரசு அதிகாரிகள், ஒரு மாநகராட்சிக்கு உட்பட்டு ஒரு தவறு நடக்கா, மாநகராட்சியில் இப்போ நான் கடை வச்சிருக்கிறேன், நான் ஒரு மாநகராட்சி லைசன்ஸ் எடுக்கலைன்னா நான் கடை நடத்த முடியுமா? எனக்கு எதுவுமே கிடைக்காது. பேங்க் லோன் போனால் கூட மாநகராட்சி லைசன்ஸ் கிட்டிருக்கலாங்கன்னு கேட்பாங்க. அதுவே தெருவோர கடைகளுக்கு நீங்கள் என்ன விதிச்சிருக்கிறீங்க? தெருவோர கடைகள் நடத்துவதற்கு என்னென்ன நீங்கள் விதிமுறைகள் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத அரசு அதிகாரிகளும் அரசாங்கமும், தமிழக முதல்வர், இதில் நாங்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களும் கிடையாது, எங்களுக்கு எல்லா கட்சியும் ஒன்று தான். எப்படி முதலமைச்சருக்கு அனைத்து மக்களும் தமிழக மக்கள் ஒன்று எப்படியோ அதே மாதிரி வணிகனுக்கு எல்லோரும் ஒன்று. யார் வந்தாலும் நாங்கள் பொருள் கொடுப்போம். அதிமுக கார் வந்தாலும் பொருள் கொடுக்கணும், ஏடிஎம்கே டிஎம்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்தாலும் கொடுக்குவோம், எல்லா கட்சியும் எங்களுக்கு வேணும். அதே நேரத்தில் எந்த முதலமைச்சர் வந்தாலும் இதை சரியான முறையில் ஒழுங்குபடுத்தினால் நிச்சயமாக இதை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். சீனிபாண்டியன் சார், இதில் இன்னொரு கேள்வியும் இருக்கு. இந்த பெருவணிகர்கள் அவர்களுக்கு இருக்கிற அந்த இடத்திற்கு வெளியேவும் அவர்களே வெறும் சின்ன சின்ன கடைகளை போட்டு அந்த இடத்தையும் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள். கரெக்டா சொன்னீங்க சார். அதை யாருமே இது வரைக்கும் பேசினதில்லை. இல்ல சார், அதை நாம் சரி செய்யணும் இல்லையா? அப்புறம் மற்றவங்களுக்கு சொல்லணும். ஏன் அது நடக்க மாட்டேங்குது? இப்போ நான் சொல்றேன், நீங்க சொல்றேன். இந்த கடைக்கு முன்னாடி, இப்போ என் கடை இருக்குன்னா கடைக்கு முன்னாடி ஒரு சீட்டு போட்டிருப்போம். சீட்டு போட்டு அதில் 2 பழங்களை வச்சுக்கிட்டு, அதாவது கடல் மாதிரி இடம் இருந்தாலும் முன்னாடி எங்களுக்கு அது ஒரு வச்சா அது ஒரு அழகுன்னு பார்ப்போம். அதை கூட இப்போ முன்னாடி வச்சா ரைட்டு சார், அது நடைபாதை கடை வரைக்கும் வருது. அதுக்கு தாண்டி வரும் இன்னொரு நடைபாதை கடை வருது. இல்ல ஆல்மோஸ்ட் அது எப்படி இருக்குன்னா, நடைபாதையில கடை போட்டது போய் பாதையிலே கடை போடுற அளவுக்கு நிறைய இடங்கள்ல சென்னையில காமிக்க முடியும். நிறைய வழக்குகள் வந்திருக்கு, நீதிமன்றங்கள் சொல்லி இருக்கு. நிச்சயமா சார். அதுக்கு தான் நாங்க என்ன சொல்றோம், அது மாதிரியான கடைகளுக்கும் அரசாங்க அதிகாரிகள் எங்களுக்கு முறைப்படி நோட்டீஸ் கொடுத்தால், நாங்கள் எங்கள் தலைவர் முத்துக்குமார் அண்ணாச்சி இதைத்தான் எங்கள்கிட்ட வற்புறுத்துறாரு. என்ன சொல்றாரு, நீங்களும் மக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது. அதாவது முன்னாடி உங்களுக்கு என்ன இடமோ அந்த இடத்துல போட்டுக்கோங்க. சப்போஸ் அதுக்கு முன்னாடி போட்டால் கூட அரசு அதிகாரிகள் இந்த இடத்த நீங்கள் கொஞ்சம் ஓரம் கட்டிக்கோங்கன்னா முழுசாக நீங்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறதா எங்களுடைய தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவையுடைய மாநில தலைவர் முத்துக்குமார் அண்ணாச்சி சொல்லக்கூடிய எங்களுக்கு அப்படித்தான் வளர்க்குறாங்க. எங்களை மக்களுக்கு இடையூறு பண்ண சொல்லி எங்களை வளர்க்கல. நாங்க அப்படிதான் காலங்காலமா என்னோட நடைபாதையில கடை போடுகிற சாதாரண மக்களுக்கு சில நுணுக்கங்கள் தெரியாம இருக்கலாம். ஆனா பெரும் வியாபாரிகளுக்கு நிறைய நுணுக்கம் தெரியும். அதிகாரிகள் இருக்காங்க. இல்ல அந்த நுணுக்கத்துல ஒரு நுணுக்கம் சொல்றேன். உங்களுக்கான இடங்கள்ல முழுவதும் ஆக்குபை பண்ணிட்டு உங்க கடைகளுக்கு வருகிற அந்த வாடிக்கையாளர்களோட வாகனங்கள் நிறுத்துறதுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க. அப்ப அவங்க எங்க நிறுத்துவாங்க? ஒண்ணு நடைபாதையிலயோ அல்லது சாலையிலயோ நிறுத்துவாங்க. அதையும் நாம சரி பண்ணணும் இல்லையா? நம்ம அவர்கள் செய்வது தவறுன்னு சொல்ற இடத்துல இதையும் சொல்லணுமே. ஏன் எந்த வியாபாரிகள் சங்கமும் இதை வலியுறுத்துவது இல்லை? பேசுறாங்க, ஆனா இதை வியாபாரிகள் சங்கத்தை மீறி நடந்துராது. ஏன்
அது நடப்பதில்லை? சார், அதற்குள்ளே இது வேற எதுவும் காரணங்கள் இருக்கா? இல்லை சார், வேற எந்த காரணமும் கிடையாது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லா இடத்துலையும் இருக்குமா அப்படிங்கிறது கிடையாது. ஏதோ ஒரு சில இடத்துல அந்த மாதிரி இருக்கு ஏதோ அப்படின்னா ஒரு சில இடத்துல சார், இல்லாம இருக்கு. கேளுங்க, அது சம்பந்தப்பட்ட, நான் சொல்றேன், அது சொல்லிடுறேன், அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் எங்கள் ஏரியாவில் 120 கடை 150 கடை என்னோட ரோட்டில் இருக்குன்னு வைங்களேன். அதில் 80 கடை 90 கடை 100 கடை வரைக்கும் அதில் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. எங்கேயோ ஒருத்தர் அதை பண்ணியிருந்தார் அப்படின்னா அதற்குண்டான அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்தோம். இப்போ எங்கள் ஏரியாவில் மதனந்தபுரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு பிரச்சனை, நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்களோ அதே மாதிரி இருந்தது. அவங்க நோட்டீஸ் கொடுக்காம உடனே இடிக்கணும் அப்படின்னாங்க. அதாவது ஆட்டோவில் அலௌன்ஸ் பண்ணிவிட்டு இடிக்கணும் நாங்கள் அடுத்த ஒரு வாரத்தில். அப்புறம் எங்களுக்கு முறையான லைசன்ஸ் வரலன்னு எங்களுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் அவர்களை நாங்கள் தொடர்பு கொண்டு பேசி அங்கே சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட போயிட்டு ஒரு 30 நாள் டைம் வாங்கி அதுக்கப்புறமா இப்போ நாங்கள் அதை கரெக்டாக முறைப்படுத்தி கொடுத்துட்டோம். அதிகாரிகள் வந்து எங்களுடைய கடைகள் வந்து இது தவறு என்று சொன்னால் அதை நாங்கள் திருத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். அப்படித்தான் சொல்லுவாங்களா சார்? சொல்ற அளவுக்கு நம்ம அவங்கள விட்டு வச்சிருப்போமா? இல்லை சார், அதாவது நாங்கள் முதல்ல இருந்து வலியுறுத்துறது அதுதான். அரசாங்கமும் அரசாங்க அதிகாரிகளும் கரெக்டான முறையில் வழிநடத்தினால் வணிகம் சிறப்பாக இருக்கும். அதுதான் எங்களோட கோரிக்கை. அதையும் தாண்டி வியாபாரிகள் ஒரு பெரு கடை இருக்குன்னா அதற்கு வெளியில் ஒருத்தர் கடை வைக்கணும்னா அவர் அரசாங்க அதிகாரிகளையோ அந்த அரசியல்வாதிகளையோ யாரையும் கேட்க வேணாம். முதல்ல அவங்க கேட்க வேண்டியது அதற்கு நேராக கடை வைத்திருக்கிற அந்த நபரை தான், இல்லை அந்த பில்டிங் ஓனரையாக இருக்கும். அவர்கள் பர்மிஷன் இல்லாமல் அந்த முறை கடை போடுவது என்பது சாத்தியமில்லை, உங்களுக்கு தெரியும். அதை விட்டுட்டு சார் சொன்ன மாதிரி தலையை விட்டுட்டு வாழை பிடிக்கிற கதையா விட்டுட்டு 5 வருஷம் 6 வருஷம் கழித்து நீங்கள் காலி பண்ணுங்க, ஏன் வியாபாரம் கெட்டு போகுது அப்படின்றது எப்படி சரி? உள்வாடைகள் தரப்படுகிறது, தினசரி வாடகைகள் தரப்படுகிறது அப்படின்னு பெரு நிறுவனங்களில் சாதாரணமாக இல்லை 100 கோடிகளில் வியாபாரம் செய்கிற நிறுவனங்களையும் இதை செய்கிறார்கள். அப்படிங்கிறப்ப நம்ம இவர்களை மட்டுமே கேட்டுட்டு இருக்கோமா? அதாவது சார், இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு முன்னாடி போடுறாங்க, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அதை வந்து அந்த கடை உரிமையாளருக்கு வந்து பாதிக்கப்படுனா அது உடனே அகற்றப்படுவாங்க. ஆனால் இந்த தெருவோர வியாபாரிகள் தனியாக போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அதுக்கு அகற்றுவதற்கு ஒத்து வர மாட்டாங்க. காரணம், நான் சார்கிட்ட பேசிட்டோம்பாங்க. அவங்க எந்த சார்கிட்ட பேசினாங்கன்னு தெரியாது, எந்த ஸ்டேஷன் சார்கிட்ட பேசினாங்கன்னு நமக்கு தெரியாது. நாங்களே வந்து வியாபாரி சங்கம் மூலியமாக போயிருக்கோம். போகும்போது அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை நாங்கள் சார்கிட்ட பேசிட்டோம்பாங்க. எந்த சார்கிட்ட பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க அந்த சம்மந்தப்பட்ட மாநகராட்சியாக இருந்தால் மாநகராட்சி சம்மந்தப்பட்டது, பஞ்சாயத்தாக இருந்தால் பஞ்சாயத்து தலைவர், அவங்ககிட்ட எல்லாம் போய் பேசி தான் அவங்கள பண்ணணும். இப்போ இதே நீங்கள் கடைக்கு முன்னாடி ஏதோ தெரியாமல் ஒரு கடைக்கார் போட்டார் அப்படின்னா அது உடனடியாக அகற்றப்படுனா கண்டிப்பாக அகற்றப்பட்டிரும். கண்டிப்பாக சார். சார், என்னோட இறுதியான கேள்வி, இந்த நடைபாதையில் வியாபாரம் பண்ணுறவங்க அல்லது சாதாரணமாக தெரு ஓரங்களில் வியாபாரம் பண்ணுறவங்க, அவங்களுக்கான வியாபாரம் இருக்குது, அவர்களோட வாழ்வியல் இருக்குது. அப்போ அவர்களுக்கான ஒரு திட்டங்களை இல்லை அவர்களுக்கான வாழ்வியல் உரிமைகளை பண்ணி தரணும் அப்படின்னா என்ன மாதிரியான திட்டங்கள் முன்னெடுத்தா இவர்களும் பாதிக்கப்படாமல் ஒரு வியாபாரத்தை பண்ண முடியும்? அதற்கு எதுவும் வழிகள் இருக்கா? அப்படி வந்தால் இந்த எங்கும் வணிகம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் போய் ஒரு நீட்டாக இருக்கும் இல்லையா சார்? அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது சார், இப்போ வந்து கொரோனா அப்படிங்கிற ஒரு பெயர் இழப்புக்கு முன்னாடி கடை வியாபாரங்கள் நடந்த விதங்கள் வேறு. அது உங்களுக்கே தெரியும். சாதாரணமாக உங்கள் வீட்லேயே கூட பார்த்தீங்கன்னா கடைக்கு தான் வந்திருப்பாங்க. காலையில் நான் பால் பாக்கெட்லேருந்து பிஸ்கட்லேருந்து எல்லாமே நாங்கள் தான் அதை கொடுப்போம். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வர்த்தகம். அதுக்காக தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே நம்ம தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவையிலேருந்து எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாச்சி முத்துக்குமார் அவர்களுடைய கொள்கை என்ன பார்த்தீங்கன்னா, அந்நிய முதலீடு ஆன்லைன் வியாபாரத்தை தவிர்க்கணும். ஏன் அந்நிய முதலீடை தவிர்க்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் அந்த ஆன்லைன் வியாபாரம் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கடைகளுக்கு வரக்கூடிய மக்கள் வந்து குறைஞ்சிட்டாங்க. கடைகளுக்கு வந்து காலையில் வந்து பையை தூக்கிட்டு வந்து பொருள் வாங்கின காலங்கள் போய் ஒரு மல்லிக்கெட்டு ஒரு பால் பாக்கெட்டை வீட்டு வாசலில் ஒண்டி கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு இப்போது ஆன்லைன் வர்த்தகம் பெருகிருச்சு. அப்படி இருக்கிற சூழ்நிலை வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோட்டோர கடைகள்
நீங்கள் சொல்கிறீங்களே, இப்போ நான் வந்து கடை வச்சுருக்கும் போது ஒரு 200 மீட்டரில் ஒருத்தர் 50 மூட்டை வெங்காயத்தை போட்டோ 10 மூட்டை வெங்காயத்தை போட்டோ வியாபாரம் பண்ணும்போது எனக்கு அதில் அந்த கடையின் வாடகை நீங்க ஒரு வியாபாரி, என்னோட கேள்வியை சுருக்கமா கேட்டுறேன், சுருக்கமான பதில். நீங்க ஒரு வியாபாரி, ஒரு கடையை வாடகை கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து இடத்த பிடிச்சி வியாபாரம் பண்ணுவது எவ்வளவு சிக்கல்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுல இருக்க சேலஞ்ச் எவ்வளோங்கிறது தெரியும். அப்ப சாதாரண ஒருத்தன் ஒரு வியாபாரம் பண்ண வரணும்னா அவனுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கணும்ல, அந்த வாய்ப்புகள் நம்ம சமூகத்துல இருக்கா? இருக்கு சார், கண்டிப்பா இருக்கு. அதாவது வந்து தமிழகத்தில் உள்ள அத்தனை வணிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பை மட்டுமே, மூலதனம் வந்து கம்மியாக இருக்கும், முதலீடு கம்மியாக இருக்கும், உழைப்பு அதிகமாக இருக்கும். உழைப்பை நம்பி மட்டுமே நம்ம இந்த வணிகம் பண்ணிக்கிட்டு வரோம், காலங்காலமாக பண்ணிக்கிட்டு வரோம். அப்படி உழைப்பை வச்சு பண்ணும்போது நீங்கள் முறையாக, இப்போ வந்து என்னோட தகுதிக்கு நான் 14,000 ரூபா வாடகை கொடுக்குறேன். இதே ஒருத்தர் வந்து ரோட்டில் வியாபாரம் பண்ணவர், நாங்களே அவங்களுக்கு கடையெல்லாம் எடுத்து கொடுத்துருக்குறோம். ரோட்டில் வியாபாரம் பண்ணவர் கஷ்டப்படுறாருன்னா ஒரு 3,000 ரூபா வாடகைக்கு ஒரு கடை எடுத்து கொடுத்து, இது 3,000 ரூபா வாடகை, டெய்லி நீங்கள் 100 ரூபா. தொடர்ந்து பேசலாம் சார், தொடர்ந்து பேசலாம் சார். அழகர் செந்தில் சார், சொல்லுங்க. பொதுமக்கள் புத்தியில இல்ல பொது புத்தியிலன்னு கூட எடுத்துக்கலாம். ஒரு இடங்கள்ல மக்கள் கூடுறாங்க அப்படின்னா அங்க எந்த அத்தாரிட்டியும் இல்லாம நடுவுல மக்களுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் இருந்தா கூட கடை வைக்கிறது அப்படிங்கிறது பொதுமக்கள் புத்தியிலேயே வந்துடுச்சு. அது வர்றதுக்கான காரணங்கள் என்ன? அதை அகற்றாமல் எப்படி ஒரு ஒழுக்கத்தை நடைமுறையில எடுத்துட்டு வர முடியும்? அதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கிறதா? இதெல்லாம் பார்த்து பார்த்து நான் ரொம்ப எரிச்சலாகி நான் ஒரு கான்செப்டே மைண்டில் திங்க் பண்ணி யோசித்தேன். நடு ரோட்டு இட்லி கடை, நடு ரோட்டில் நான் இட்லி குண்டான வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்படி இட்லி குண்டான வச்சு நடு ரோட்டில் பிளாக் பண்ணும்போது போலீஸ் வந்து என்ன அரெஸ்ட் பண்ண வரும்போது, இவ்வளோ கடைகள்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்குல்ல, அவங்க மேலே கை வைக்காம ஏன் என் மேலே கை வைக்கணும்? போது அவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு என்கிட்ட வாங்க. அதுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணால் கொண்டு வா, அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க. அது யாரெல்லாம் லஞ்சம் மாமூலில் ஊழல் பண்ணாலும் அவங்கள சப்போர்ட் பண்ணுங்க, அவங்கள வந்து பிடிங்க, எங்களை அப்புறம் பிடிங்க அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அதுக்கான விஷயம் தள்ளி நிறைய விஷயங்கள் நான் தலையிடறனால அது அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது, இப்போ இன்னொன்று சொன்னீங்க, கார்பரேஷனில் லைசன்ஸ் வாங்க முடியுமா? அண்ணனுக்கு நான் ஒரு விஷயம் அப்டேட் பண்ணுறேன். இப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த நடைபாதை வியாபாரி சங்கத்தை முறைப்படுத்துவாது என்ன அங்கே உள்ளே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, செலக்டட் மெம்பராக ப்ளேஸ் பண்ணுவாங்க. இப்போ என்ன சொல்கிறேன்னா, விபத்து ஏற்படுற பகுதி மாதிரி நீங்கள் அங்கே போடாதீங்க. ஒன்று. ரெண்டாவது, ரியலாகவே உங்களுக்கு டிசர்வ், நீங்கள் போட்டால் உங்கள் குடும்பம் நடக்கணும்னா போடுங்க. அது கூட வந்து பார்த்து எங்கெல்லாம் அப்ஜெக்ஷன் இல்லையோ அங்கே போடுங்க. ஒரு குடியிருப்பு பகுதி இருக்குது, ஒரு அரசியல் கூட்டு வந்து மிரட்டி அங்கே கடை போடாதீங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து அழகர் செந்தில் சார், எனக்கு அதில் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. நடைபாதை என்பது நடப்பதற்குத்தான் அப்படின்னு நீங்க 2 பேருமே மாத்தி சொல்றீங்க. ஆமா, அதுல என்ன வியாபாரம் பண்றது? அதுவே அரசு செய்கிற தவறு இல்லையா? நியாயமான விஷயங்க. இப்போ அதை தான் நான் என்ன தவறு இல்லையா? அப்ப அதை என்ன நடைமுறை பண்றது? திருடுறதுக்கு, கொள்ளையடிக்கிறதுக்கு நம்ம சட்டம் போடுவோம், அதை நடைமுறைப்படுத்தும் மாதிரி இருக்கே சார். எப்படி சார் நீங்க வந்து இப்போ ஒரு கேள்வி கேட்குறீங்க. இப்போ டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்ல ஒரு விஷயத்தை அழுத்தும் போது உங்களால் அதை எடுத்து பண்ண முடியுமானா? முடியாது. ஏன்னா உங்களோட ரோலை தான் நீங்கள் பண்ண முடியும். நடைபாதையை யார் ரெஜிஸ்டர் முதல்ல பண்ணி கொடுத்தா அந்த சப் ரெஜிஸ்டர் முதல்ல அரெஸ்ட் பண்ண முடியுமா? இது சப்போர்ட் பண்ண அரசியல்வாதி அரெஸ்ட் பண்ண முடியுமா? இதெல்லாம் தாண்டி வந்துச்சுல்ல. என் கையில் இல்லை அந்த பாலிசி. நான் சைன் பண்ணக்கூடியதான் தான் சைன் பண்ணிடுவேன். என்ன பண்ண தெரியுமா? ஒரு பொதுவான இடத்தை எடுத்து அந்த பொதுவான இடத்துல ஒரு உழவர் சந்தை மாதிரி இந்த நடைபாதை வியாபார சந்தையை போட்டு உள்ளே போய் பாருங்கன்னு நான் சொல்லிடுவேன். இதை பண்ண முடியல. இதை ஓட்டு வாங்கி ஆக்கிட்டாங்க. இதை விட ஃபஸ்ட்டு சொல்லவா, வியாபாரிகள் இருக்காங்கல்ல, அட்வான்ஸு, வாடகை, ரெண்ட்டு எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, இவங்களோட தேர்தலுக்கு என்னைக்காவது இவ்வளோ பெரிய போலீஸ் பந்தோபஸ்து இருக்கா? இன்னைக்கு நடைபெறாமல் எதுக்கு இவ்வளோ பெரிய போலீஸ் பந்தோபஸ்து? ஆர்டிசி தலைமையில் எதுக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து அக்ரிவேட் பண்ணி விட்றீங்க அரசியல்வாதிங்க? நாளை பின்ன இது ஒரு பெரிய எலெக்ஷனாக மாறதுக்கு இது ஓட்டு வங்கி ஆகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏன் இவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு எதுக்கு இந்த எலெக்ஷன் நடக்கும்? என்ன ரெவன்யூ வந்து அவங்க கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, கார்பரேட் லைசன்ஸ் கொடுக்குறாங்க, ஒத்துக்கிறேன். இப்போ அதை நான் சொல்கிறேன், எதுவுமே கொடுக்காம இல்லை. கரண்ட் கட்டில் அதெல்லாம் ஓகே. ஆனால் கார்பரேஷன் இப்போ என்ன கொண்டு வராங்கன்னா, கார்பரேஷன் லைசன்ஸ்னு ஒன்று கொடுக்குறாங்க, வெண்டிங் நான் வெண்டிங் பிரிக்கிறாங்க. எங்களுக்கு என்ன பெரிய தலைவனா ஒரு படத்தில் கவுண்டர் பண்ணி சொல்கிற மாதிரி சிஎம் ஆக போகிறேன்னு சொன்னோன்னே 100 ஃபோன் வருமே, அந்த மாதிரி எனக்கு ஏகப்பட்ட ஃபோன் வருது. என்ன ஃபோன்னா, அவங்க பாவப்பட்டாங்க, நான் யார், நான் இன்னாரோட ஆள், நான் இன்னொரு இது, இப்படியே எனக்கு இந்த ஃபோன், இந்த ரெக்கமெண்டேஷன் ஃபோனே எனக்கு அது ரெக்கமெண்டேஷன் ஃபோன் பண்ணுறவனால சும்மா இருப்பாங்க பார்த்தா 1-2 பேர் தான் நல்லா வாங்குறாங்க, மிச்சம் எல்லாம் கட்டி வாங்குறவங்க. எனக்கு இதை முடியலன்றது எங்களுக்கு சொல்ல முடியல. எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு எங்கெங்கேருந்தோ வார்டில் தான் இங்கே வந்து போடுறாங்க, அவங்க வார்டில் போடாமல் இங்கே வந்து போடுறாங்க. இதெல்லாம் கட்டுமானம் பண்ணணும்னா நான் ஆர்டிசி கிட்ட சொல்கிறேன், ஐஏஎஸ் கிட்ட சொல்கிறேன், ஒரே வார்த்தை தான், டிரான்ஸ்பரன்சின்னு ஒன்று வேணும். இப்போ இந்த இடத்துல பாயிண்ட் சொல்லிடுறேன். டிரான்ஸ்பரன்சின்னு ஒன்று சென்னையில் இருக்கக்கூடிய கார்பரேஷன் மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் என்னன்னா, இந்த மாதிரி வெண்டார் மீட்டிங் போடுறீங்களா, யார் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, யார் மூலமாக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, யார் அது அந்த லிஸ்ட்டை போடணும். இதில் எந்த போலீஸ் நடவடிக்கை எடுக்கல, எந்த கார்பரேஷன் நடவடிக்கை எடுக்கல, நான் வெண்டிங் உடனே எடுக்கல. இதெல்லாம் கொண்டு வந்து டிரான்ஸ்பரன்சி அமைச்சு அதுக்கு அவங்ககிட்ட லெட்டர் அனுப்பிச்சு எய்தர் கவுன்சிலரோ இல்லைனா வந்து அதுக்கு யார் சப்போர்ட் பண்ணுற மேல் லெவலில் இருக்கக்கூடியவங்களோ, இன்க்ளூடிங் மினிஸ்டர்ஸ் லெவலில் இருக்கவங்கள அவங்கள கூப்பிட்டு ஏன் இது பண்ணல நோட்டீஸ் அனுப்புங்க. அது மினிஸ்டர்ஸ் இருந்தோ இல்லை கவுன்சிலர் இருந்தோ பதில் வரட்டும். அடுத்த வாட்டி ரெக்கமெண்ட் பண்ணுவானா? இதெல்லாம் யாரும் டைட் பண்ணல. வெறும் வியாபாரிகள், நடைபாதை வியாபாரிகள், சமூகங்கள் இவங்களையே குத்திக்கினே இருந்தால் எப்போ தான் சமுதாயம் சரிப்படும்?
ஒரு நாட்டுடைய ஒழுக்கம் சாலையில் உள்ளது. அந்த சாலையே வந்து நடைபாதை நம்பி தான் உள்ளது. நடைபாதை இப்போ சொன்ன மாதிரி நீங்களே சொன்ன மாதிரி இருந்தது. நடு ரோட்டில் எப்படி வண்டி ஓட்டுவாங்க? ஒன்றும் இல்லை, ஸ்மார்ட் பைக்னு ஒரு கம்பெனிங்க. ஸ்மார்ட் பைக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது க்ரோஸ் டேர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனி. இவங்களுக்கு யாருங்க? உங்களுக்கு 2010 ஃபவுண்டர், ஹைதராபாத் ஹெட் குவார்ட்டர்ஸ். இவங்களுக்கு எப்படிங்க சென்னையில் ஃபுல்லாக பிளாட்ஃபார்மில் நீங்கள் சைக்கிள் இடம் கொடுத்தீங்க? யார் பண்ண வேலை இது? அரசாங்கம் சேர்ந்து பண்ண வேலை தானே? அவங்களத்துக்கு உள்ளே போடுவீங்களா? இன்றைக்கி 2017 எந்த அரசாங்கம் சப்போர்ட் பண்ணிச்சோ அந்த அரசாங்கத்துக்கு உள்ளே போடுவீங்களா? அந்த அதிகாரத்துக்கு உள்ளே போடுவீங்களா? அந்த கார்பரேஷன் கமிஷனர் உள்ளே போடுவீங்களா? ஏன் அதெல்லாம் எடுக்கல, ஸ்டெப் எடுக்கல? இதுக்கு யார் காரணம்? அப்போ அந்த IAS ஏன் ரிமூவ் பண்ணல நீங்கள்? இப்போ ஸ்மார்ட் பைக்கு பதில் சொல்லுங்கள், யாராவது சொல்லுங்கள். பெருமுறையில் கேட்டாங்கன்னா நான் ப்ரூவ் பண்ணுறேன். பெரிய பெரிய மெடிக்கல் ஷாப்பு கேவலமாக இருக்கேன். மெடிக்கல் ஷாப் எதில் இருப்பாங்க? மெடிக்கல் தான் இருக்கணும். சோப்பு சீப்பு வைக்கிறானுங்க. இவங்க கடை விட்டுருங்க, மளிகை கடை இந்த மாதிரி பொது கடை விட்டுருங்க. மெடிக்கல் ஷாப் இதாங்க மெடிக்கல் ஷாப்பு. இதுக்கு மேலே ஷாமினா போட்டு ரோடு வரை வந்து சோப்பு டப்பா வைக்கமா இல்லை, மருந்து வைக்கணும், சோப்பு வைக்கணுமா? அந்த மருந்து என்னென்ன மருந்து இருக்குது? அந்த மருந்தை கொண்டு வந்து ஆயுஷை கொண்டு வந்து ஆயுர்வேதிக் சேர்த்து வைங்க. அதை விட்டு சோப்பு டப்பாவும் முறுக்கு டப்பா வைக்கிறீங்க. சார், இதற்கு என்ன தீர்வுன்னு நினைக்கிறீங்க உங்களோட ஒரு வரிகளில்? கரைப்படியாத அரசியல்வாதிகளும் நமக்கு என்னன்னு சொல்லி இங்கே பாருங்க, வீட்டை விட்டு வெளியே வரும்போதே கண்ண முடியினே நேராக ஜீப்பில் ஏறி உட்காந்துங்கன்னா நேராக போகக்கூடிய IASலேருந்து கீழ்நிலை அதிகாரிகளை கண்ண முடியினே போய் சைன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடக்கூடாது. பக்கத்தில் என்ன பார்த்து உரிய நடவடிக்கை எடுக்கக்கூடியவர்களும் எங்களை போன்ற நேர்மையான சமூகங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்துபவர்களும் இருந்தால் மட்டும்தான் நியாயமான வியாபாரிகள் பாதுகாக்கப்படுவார்கள். நன்றி சார். தவறு செய்வார்கள் ஒடுக்கப்படுவார்கள். நன்றி சார். சார், சினி பாண்டியன் சார், இறுதியான வரி ஒரு 2 வரிகளில் முடிச்சிருங்க. இந்த எங்கே பார்த்தாலும் கடைகள் அப்படிங்கிற இந்த கலாச்சாரத்திற்கு முடிவு வருமா? 2 வரிகளில் உங்களோட முடிவு. நிச்சயமாக இது முடிவு வரும். நான் முதல்ல சொன்னது தான், அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், தவறு செய்யும் அதிகாரிகளை தமிழக அரசு கண்டறிந்து அவர்களுக்கு சரியான தண்டனை கொடுத்து இந்த வணிகத்தை காக்குவதற்கு தமிழக முதல்வர் அவர்கள் வந்து உடனடியாக அந்த பகுதியிலே அரசு அதிகாரிகளை கண்டறிய வேண்டும். நன்றி சார். ஆமாம், நம்முடைய விவாதத்தில் பங்கு கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.